பங்காளிகளுக்குள்ள இருக்கிற கருப்பு ஆடு, அந்த கருப்பு ஆட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனாங்க கருப்பு ஆடு அப்படின்னா, மக்களோட ஒற்றுமையை சிதைச்சு, மக்களுக்கு அச்சங்களை ஏற்படுத்தி, தெய்வத்தின் மேல இருக்கிற அவநம்பிக்கைய குடுக்குற அந்த பெருமக்கள் இருக்காங்கல்ல, அதனால தான் அவங்கள கருப்பு ஆடுன்னு சொல்றேன். அதாவது கருப்பு ஆடுன்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, தெய்வத்துக்கு எதிராக, குல மக்களுக்கு எதிராக, தெய்வ நலன்களுக்கு எதிராக செயல்படுகிறவங்க தான் அந்த கருப்பு ஆடுன்னு சொல்ல ஆசைப்படுறேன். சரி, நம்ம பங்காளிகளுக்குள்ள அப்படி நாம கண்டுபிடிக்க முடியுமா? என்னங்க, எங்க பங்காளிகள்லாம் நாங்க அண்ணன் தம்பியா உசுருக்கு உசுரா பழகுறோங்க. அதான் பங்காளி. தோள் கொடுக்கிறவன் தான் பங்காளி. உண்மையான பங்காளி, பாசமான பங்காளி. அடுத்தவன் உள்ள வரும்போது, நீ யாருப்பா என் பங்காளியை தொடன்னு கூட நிற்கிற, நின்று உசுரை கொடுக்குற அளவுக்கு சமானமாக இருக்கிற ஆள் தான் பங்காளி. அதனால தான் பங்காளி. கோபமும் அதிகமாக வரும், அன்பு அதிகமாக வரும், பாசம் அதிகமாக வரும். அதான் என் பங்காளி என் பங்காளின்னு அந்த பேரை உச்சரிக்கும் போதே நமக்குள்ள ஒரு அன்பு பிறக்கும். சத்தியமான உண்மை, மறுக்கலை. ஆனால் நடக்கிற யதார்த்தம் என்ன? எல்லா இடத்துலையும் இல்லை, ஒரு சில இடங்கள்ல நடக்கிற யதார்த்தம் என்ன? குலதெய்வ எல்லையில் ஏற்படுகிற கண்ணீர்களுக்கும் கருமாயங்களுக்கும் காரணமாக இருக்கிறது யாரு? இது போன்று ஒரு சில கருப்பு ஆடுகளை தான். அந்த கருப்பு ஆடுகளை அடையாளம் காண முடியும். அதை தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, அந்த கருப்பு ஆடு தெரிஞ்சிருச்சுன்னா நாம் எப்படி அதிலிருந்து இருக்கணும், நாம் எப்படி அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்க, எப்படிங்க? முதல்ல என் பங்காளியை நாங்கள் எல்லாமே ஒன்றும் பண்ணாதானங்க இருக்கோம். முதல்ல கருப்பு ஆடு இருக்கு, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்ல, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது. தெய்வம் பேசுகிற பெருமக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். சாமியை சுமக்கிற சாமியாடி பெருமக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். சத்தியமான பெருமக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும் அது யாரு அப்படின்னு. அந்த கருப்பு ஆடு யாரு அப்படின்னு. சரி, எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த எல்லையில அந்த சாமிக்கு அந்த பாத்தியப்பட்ட அந்த சாமி அடையாளம் காட்டும். எப்படி அடையாளம் காட்டும்? உனக்குள்ள ஒருத்தன் பாரு அப்படின்னு காட்டும். சரி, காட்டுதேங்க. நம்மகிட்ட காட்டி நாம சாதாரண மனுஷன், நம்மகிட்ட காட்டி என்னங்க பிரயோஜனம்? சாமிக்கு தெரியாதா? சாமி அத்தனை ஆயுதம் வச்சிருக்கு, அருவா வச்சிருக்கு, வல்லைய கம்பு வச்சிருக்கு, சாட்டை வச்சிருக்கு, சங்கிலி வச்சிருக்கு, சலங்கை வச்சிருக்கு, சூரி வச்சிருக்கு, 5 மணி கம்பு வச்சிருக்கு, வேல் கம்பு இருக்கு, வெட்டு என்னென்னமோ இருக்குங்க. ஆனா பந்தம் இருக்கு, தீப்பந்தம் இருக்கு, வேல் கம்பு இருக்கு, வேல் இருக்கு, வில் அம்பு இருக்கு, பெரிய அருவா 21 அடியில் அருவா இருக்கு, எல்லாமே இருக்க. அப்புறம் எங்க நம்ம கிட்ட சொல்லணும்? இந்த சாமியை பார்த்து சரி பண்ணக்கூடாது, அந்த கருப்பாட்டை சரி பண்ணக்கூடாதா? கேட்கலாம், அறிவார்ந்த ஒரு மக்கள் கேட்கலாம். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த கருப்பு ஆடு அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, என்னுடைய ரத்தம் இருக்கு பாருங்க, என்னுடைய ரத்தத்துல வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர்கள் நல்லவன் போலவே அந்த வெள்ளை அணுக்கள் போலவே தோற்றத்தை உருவாக்கி நல்லவனுக்கு நல்லவனாகவும், அதே சமயம் எல்லா பக்கமும் ஒரே முகமா ஒரே அப்படிங்கிற மாதிரியான பல எண்ணங்கள் பல தோற்றங்கள் இருக்கும். அதை நாம அடையாளம் காண முடியாது. தெய்வத்துக்கு தெரியறதுனாலதான் சாமி ஒண்ணுதான் நமக்கு இதுதான் அது அப்படின்னு பிரிச்சு துண்டா அக்கு வேற ஆணி வேற அடையாளம் காட்டும். சரி, தெரிஞ்சிருச்சு. ஏன் கும்புக்குள்ளையும் அப்படி ஒரு ஆளு, ஒரு கருப்பாடு இருக்காங்க, ஒன்று சேர விட மாட்டாங்க, அவங்க மக்களை பயமுறுத்துறாங்க, அச்சப்படுத்துறாங்க. என்னங்க, எப்படிங்க அதை சரி பண்றது? அவங்களுக்கு 4 பேர் சுத்துக்கு 4 பேர் ஆதரவா இருக்காங்க. என்னங்க பண்ண? அவங்க பொருளாதாரத்துல பெரிய ஆளா இருக்காங்க. அந்த பொருளாதாரம் இருக்கிறதுனால மற்றவர்கள் அவங்ககிட்ட பேச முடியல. அவர்கிட்ட இருந்து ஒரு சில நமக்கு நல்லது நடக்கும், அதை நாம ஏன் கெடுக்கணும்னு தப்பே நடந்தாலும் தட்டி கேட்காம அமைதியா மனசுக்குள்ள வச்சுட்டு போயிடுறாங்க. அதை எப்படிங்க சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு இந்த பதிவுல அப்படி யாராவது உங்களுடைய பங்காளி ஒரு மக்களுக்குள்ள அப்படி ஒரு கருப்பு ஆடு இருந்துச்சு அப்படின்னா எப்படி நீங்க அதை சரி பண்ண முடியும்? கருப்பாடு இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தானே இருக்கும். கடைசி வரைக்கும் இருக்கும். ஏன்னா நமக்கு நல்லதா தெரியுறது அவங்க பார்வைக்கு கெட்டதா தெரியும். அதாவது அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நமக்கு எந்த விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்களா இருக்கோ, சத்தியமான விஷயங்களா இருக்கோ, அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு சரியா படாது. அதாவது நிறைய விஷயங்கள்ல நாம் அதை அடையாளம் காண முடியும். சரி, அதை விட்டுருவோம், தெரிஞ்சு போச்சு.
இவங்க தான் இன்னாரு தான் கருப்பு ஆடு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதை எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னா, அந்த சாமி இருக்குல்ல, அதாவது கருப்பு ஆடுங்கிறது இது மட்டும் கிடையாது. பல பேரோட கண்ணீருக்கு ஆளாகி, பல பேரோட கர்மாக்களை சுமந்து, பல வினைகளுக்கும் பல பேரோட வயிற்றெரிச்சலுக்கும் ஆளான பெருமக்களை தான் கருப்பாடு. ஏன்னா சாதாரணமாக இருக்கிறது, சின்ன சின்ன இருக்கிறது எல்லாத்துக்கும் இயல்புங்க. எல்லாரும் மனுஷங்கிறது எவனும் அப்படியே எல்லா விஷயங்கள்லையும் சரியாக இருந்துட மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல கருப்பு ஆடுன்னு யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, இந்த மனித நிலையிலிருந்து மாறினது மட்டும் அல்லாமல் தீய விஷயங்கள், தவறான விஷயங்கள், தீய வினைகள், எப்படி அது மாதிரியான சத்தியத்துக்கு எதிரான விஷயங்கள்ல நிற்கிறாங்கல்ல, அவங்க தான் அந்த இடத்துல முழுமையான கருப்பு ஆடுன்னு நாம கருதணும், நிர்ணயிக்கணும். அது வரைக்கும் அவங்கள விடப்பா, அம்மா அண்ணன் தம்பி அதெல்லாம் சரியாயிருவாராப்பா, இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு சரியாயிருவாரு, நாளைக்கு இல்லாட்டா நாளை கழிச்சு சரியாயிருவாரு, இது ஒரு பிரச்சனையா, விடுப்பா நம்ம எல்லாம் சரியா இருக்குமா அப்படின்னு நாம ஏத்துக்கலாம். ஆனா இது போன்று எல்லா வினைகளுக்கும் காரணகர்த்தாவா இருக்கிற ஆட்கள் தான் அந்த இடத்துல கருப்பு ஆடுன்னு அந்த இடத்துல சொல்லுவாங்க. அதனாலதான் சாமியே அவங்கள அடையாளம் காட்டி கொடுக்குது. ஏன்னா இவன் பேராபத்து, இவனுடைய செயல் எல்லா மக்களையும் பாதிக்கும், எல்லைக்கு பாதிப்படையும், செஞ்ச செயல் இப்படி ஒரு பாதிப்பை உருவாக்குது அப்படின்னு அந்த சாமி அடையாளம் காட்ட காரணம் இதான். சரி, நாம என்ன பண்ண முடியும்? நம்ம சாதாரண ஒரு இதே மாதிரி ஒரு பங்காளி, சாதாரண மனுஷன், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த இடத்துலதான் ரொம்ப எப்படி சொல்றது அப்படின்னா, ரொம்ப கவனமா நீங்க அந்த விஷயங்களை கையாளணும். அந்த கையாளுற அந்த பக்குவத்தையும், அந்த சக்தியையும், அந்த திறமையும் அந்த சாமி உங்களுக்கு கொடுக்கும். எப்படி கையாளணும் அப்படின்னா, அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு பிரச்சனைய ஒரு இடத்துல உருவாகுது, அதுக்கு அந்த காரணம் அந்த கருப்பு ஆடாக இருந்தாலும், நாம் என்ன பண்ணணும்? முதல்ல அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு உண்டான முயற்சிகளை தான் நாம் எடுக்கணுமே தவிர, அந்த கருப்பு ஆட்டின் மேல நாம நம்மளுடைய கவனத்தை செலுத்தக்கூடாது. அப்ப எந்த நேரங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் வருதோ அந்த நேரங்கள்ல நாம நம்மளுடைய தெய்வ சக்தியை, நம்மளை காக்கிற, நம்மளை சுத்தி நிக்கிற சத்தியமான பெருமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து, இது தெய்வ மரபுக்கு எதிரானது, தெய்வத்துக்கு எதிரானது, இது சத்தியத்துக்கு எதிரானது, இந்த செயல் எல்லா மக்களையும் பாதிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எச்சரிக்கை ஒளிய, அந்த எச்சரிக்கை மணியை அடிக்கிற ஆகச்சிறந்த பெருமக்களா நீங்க இருக்கணும். சரி, அதை சரி பண்றோம், மறுபடியும் அதே தவறு நடக்குது. இப்ப இல்லாட்டாலும் இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நடக்குது. முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா மறுபடியும் அது பிறந்து வளர்ந்து வருது. அதை எப்படிங்க அது எப்படிங்க அப்படின்னா, அதை பத்தின சிந்தனையை நாம, எந்த சாமி எல்லாத்தையும் மன்னிச்சு 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 அவர்களுக்கு நல்ல ஒரு மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குதோ, அந்த சாமி ஒரு கால நேரம் வரும்போது மன்னிக்காது. அந்த சாமி ஒரு கால நேரம் வரும்போது அந்த கலை, அந்த கருப்பு ஆட்டை அந்த சாமியே கையால புடுங்கி வெளியே எரியும். அப்ப நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இல்லையாங்க, அது நடக்க மாட்டுதுங்க. அப்படி அந்த தவறான அந்த ஒரு அசுர குணம் கொண்ட பெருமக்களை அந்த சாமி அகற்ற மாட்டுதே, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இருக்கே, அதை எப்படிங்க சரி பண்ண முடியும் அப்படின்னா, அப்படி இல்லைங்க. அந்த தெய்வம் இந்த கணக்கு, ஒரு வரவு செலவு கணக்கு நோட்டு எழுதிக்கிட்டே இருக்கும். அவர்கள் செய்கிற அந்த அத்துணை அக்கிரமங்களுக்கும், அநீதிகளுக்கும், அதர்மங்களுக்கும் அந்த சாமி எழுதிக்கிட்டே வரும். இதனால பாதிக்கப்பட போறது அந்த செயல் செய்த நபர் மட்டும் இல்லாம, அந்த செயல் செய்த நபருடைய தலைமுறையே பாதிக்கப்படும். குலசாமி அதான் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். இப்ப நாம நல்லா இருக்கோம் அப்படின்னு நாம போன போக்குல எல்லாத்தையும் நாம செஞ்சுக்கிட்டே நான் போயிட்டேன் அப்படின்னா, ஒரு காலகட்டம் வரும்போது என்னை நானே தொலைத்து விடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை உருவாகும். அப்ப அந்த இடத்துல தெய்வம் நின்று கொள்ளும், தெய்வம் பேசும், பிடிச்ச புடியில நிற்கும். இல்ல அதையும் மீறி எனக்கு தெரிஞ்ச அப்படி தாந்திரிகம், எனக்கு தெரிஞ்ச சக்தி, தீய சக்தி, நான் அத்தனை சாமியை கும்பிடுறேன் அப்படி இப்படி என்ன நீ எடுத்து இழுத்து நீ வந்தாலும், அந்த சாமி குடும்பி உன்னை பிடிச்சிருச்சு அப்படின்னா, அந்த குடும்பியிலிருந்து நீ விலகவே முடியாது. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு.
அப்ப சாதாரண மற்ற பெருமக்கள் நாம என்ன பண்ணணும்? எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், இடையூறுகள் வந்தாலும் அதை எதிர்த்து சண்டையிட்டு அந்த எல்லையை பாதுகாக்கிற அந்த பெரும் பணியில தான் நீங்க இருக்கணுமே தவிர, தனி மனித அந்த எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லா மக்கள்கிட்டையும் பகையா மாறிடுவீங்க. நீங்கள் உங்க சொந்த பந்தங்களுக்குள்ள சாமியாடி பெருமக்களா அல்லது சாமி வர்ற பெருமக்களா, இந்தந்த காரண காரியங்கள், இந்தந்த ஆட்கள் இதுதான் கருப்பாடுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க எடுக்க வேண்டிய ஒரே முயற்சி, தவறான செயல்கள் நடைபெறாம உங்களால் முடிந்த முயற்சியை தான் நீங்க கொடுக்கணுமே தவிர எதிர்த்து நீங்க அடிக்கும். ஏன்னா நாம சாதாரண மனுஷங்க, நமக்கு வேற, நமக்கு சாமியை கும்பிட்றோம், நம்ம உழைக்கிறோம், நம்ம கஞ்சி குடிக்கிறோம். ஆனா இது போன்ற கருப்பு ஆட்டுகளோட அதனுடைய வேலைகள், அதனுடைய தாந்திரியங்கள் அப்படி இருக்காது. அப்ப நாம எதிர்த்து சண்டை போட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்ம என்ன செய்யணும்? வருதப்பா, என்ன நீ லட்சத்துல நீ செலவழி, நான் ஒரு சூடத்துல அதை சரி பண்ணிட்டு போறேன். நீ கோடியில செலவழி, நான் ஒரு எலுமிச்சங்கனியில அதை நான் சரி பண்ணிட்டு போறேன். நீ இத்தனை இடையூறை எனக்கு கொடு, என் சாமி என்னைய பாதுகாத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம இது போன்று இருக்கும் அந்த கருப்பு ஆடுடைய அதனால் வரும் எதிர்வினையை நாம இப்படித்தான் நாம சரி பண்ணணும். அந்த கலையை பிடுங்கி எரிகிற பணியை நம்ம சாமி செஞ்சிடும். அப்ப இது யாருக்கு அடையாளம் காட்டும்? சாமியாடி வரும் மக்களுக்கு. அப்ப இதுல இருந்து நம்மளை எப்படி நாம பாதுகாக்கணும்? நம்ம எந்த அளவு அந்த சாமியை நாம வணங்கி வர்றோம், எந்த சாமியை நாம உயிருக்கு உயிரானே, எந்த சாமி இதை நம்ம கண்ணில் கொண்டு வந்து காட்டுது, நம்ம கண்ணில் கொண்டு வந்து காட்டுதுன்னா அந்த சாமிக்கு அது எதிரான செயல் தானே. அந்த செயலை எப்படி செய்ய நாம அனுமதிக்க முடியும்? அந்த சாமி ஏன் நம்ம கிட்ட வந்து காட்டுது? இது தவறு, இதை சரி பண்ணுங்கிற ஒரு நோக்கம், ஒரு எதிர்பார்ப்போட தானங்க அந்த சாமியாடி பெருமக்கள் அந்த குல மக்கள்கிட்ட வந்து காட்டணும். அப்ப அந்த அநீதியை பார்த்து சகிச்சு போற பெருமக்களா நீங்க இருக்கக்கூடாது. கருப்பு ஆட்ட களை எடுக்க முடியாவிட்டாலும் அதில் வரும் அந்த எதிர்வினைகளை தடுத்து நிற்கும் பேராற்றலாக நீங்க அங்காளி பங்காளி பெருமக்கள் இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.